ஏய் ராமா, நேத்து நீ காட்டின ஃபீலிங்க்கு நாளன குறையாம இன்னைக்கு ஆக்ஷன்ல இறங்கும், சரியா? இன்னும் அரை மணி நேரத்துல நம்ம அவ ஹாஸ்டல் முன்னாடி இருப்போம். உன்னோட அவளை சேர்க்கிற வரைக்கும் தான் எங்க பாடு. அதுக்கப்புறம் எல்லாம் நீயே பாத்துக்கணும்டா. காதல்ல விழுதுக்கு ரெடியாயிக்கோ. சரிடா. இவன் ஒருத்தன் நீ போற போக்கிலே போமாமா, அவன் வந்து ஜாயின் பண்ணிப்பா. என்ன மாமே? டேய் இங்கதான்டா. டேய் எப்படா? டேய் டேய் மச்சான், எப்பரா இதெல்லாம் சரிப்பட்டு வருமாடா? ஜர்க்காடி என்னடா பண்றது? டேய் அந்த பொண்ணு வராடா. எப்பா இவனுக்கு இப்படி ஒரு ஃபிகரா? மச்சான் செம்மடா. டேய் பிடி ஓடு மாமு. ஏதாவது சொல்லி எங்கேயாவது கூட்டிட்டு போ. சாத்துறா சொதப்படா செல்லும். ஆல் தி பெஸ்ட். சாக்லேட் தான்டா. நீ கிளாஸ்க்கு போயிட்டு வா, நான் வாங்கி வைக்கிறேன். சரி. டாக்டர் மௌலியா இந்த லூஸ் இது கால் பண்ணிட்டே இருக்குது. எப்பா உன் ஹாஸ்பிட்டல் வேண்டாம், ட்ரீட்மெண்ட்டு வேண்டாம் சாமி, என்னால் ஆனதை நானே பார்த்துக்கிறேன். எவ்வளோ வாங்கி தருவ? நிறைய வாங்கி வைக்கிறேன். ஓகே. என்ன சந்தோஷமா? நீ ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணு. அக்கா அக்கா நீ ஒன்றும் ஃபாலோ பண்ணுறாங்க்கா. டக்குன்னு திரும்பி பார்க்கற, ஸ்லோவாக திரும்பி பாரு, சரியா? சோக்கு இதான்டா அவரு. நான் சொன்னேன்ல. யாரு மருந்தடிக்கிறவனா? டேய் சிச்சி வந்து விற்கிறவரா? டேய் லூசு, நான் சொன்னேன்ல ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தன் பாம்பெல்லாம் எடுத்து. யாரு மொக்க வாங்கினா? அவனா? அவர்தான். அவர் எங்க இங்க? டேய் எதுக்குடா ரிவர்ஸ் வர? முன்னாடி போடா மூதேவி. உன்னை சைட் அடிக்க வந்திருப்பாளோ? சேச்சா, he's a gentleman. டாக்டர் சொன்னாரு. அவனை பார்த்தா எனக்கு எங்கேயோ இருக்கு. இல்லடா, நான் தான் சொன்னேன். ஹாய் சார். எங்க 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 எங்க? வாங்க, நான் ஹாஸ்பிட்டல் தான் போறேன். ரெண்டு பேரும் ஒண்ணா போலாமே? நோ சார், நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போல. நெக்ஸ்ட் வீக் சண்டே சூப்பர் சிங்கர் காம்படிஷன்ல அசோக் பாட போறான். அதுக்கு ரிஹர்ஸ் பண்றதுக்கு மியூசிக் கிளாஸ்ல விட போறேன். ஆட்டோ 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 ஆட்டோ. அண்ணே மயிலாப்பூர் டாக்டர் ஹாஸ்பிட்டல் போறோம். சார் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போல. அதானே உங்களுக்கு தெரியாதா? இந்த கம்பல் ஸ்கூல் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா ஒரு பெரிய சுத்தி வந்தா ஒரு பெரிய கோபுரம் இருக்கு. அந்த கோபுரத்துக்கு கீழ பாத்தீங்கன்னா ஒரு ரோட் தெரியும். அங்க இருந்து இங்க பார்த்தா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போல. நெக்ஸ்ட் வீக் சண்டே சூப்பர் சிங்கர் காம்படிஷன்ல அசோக் பாட போறான். அதுக்கு ரிஹர்ஸ் பண்றதுக்கு மியூசிக் கிளாஸ்ல விட போறேன். செத்தாண்டா சேகர். சொல்லுங்க டாக்டர். ஃபோனே அடிக்கல, ஃபோன் பேசுறான் பாரு. ஓ அப்படியே சொல்லவே இல்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு இந்த நிலைமை முன்னாடி தெரியும். கூல் டவுன் டோன்ட் வரி. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் லீவு, நாளைக்கு வந்த போது அவ்வளவுதானே. ஓகே see you, take care, bye bye. அதுவும் இல்ல, நேத்துல இருந்த டாக்டர் நாங்க பண்ற ப்ராஜெக்ட் விஷயமா கால் பண்ணிட்டே இருந்தாரு. நான் தான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். வா. டேய் பூடா பூடா. டேய் பூடா. ஆட்டோ ஆட்டோ. நான் போற வழியில் பஸ் ஸ்டாப்ல தான் இறங்கணும். கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? ப்ளீஸ் கொஞ்சம் ப்ளீஸ். அசோக் போனே. மச்சான் சூப்பர்டா. அடி தூள் கலப்பு. இது இப்படியே மெயின்டைன் பண்ணி இன்னைக்கு பூரா அந்த பொண்ணோட இருந்து எப்படியாவது அசத்துடுறா. நாங்க இப்போ வந்துடுறோம்டா. ஒரு முக்கியமான வேலை. எஸ்கேப் ஆயிட்டானுங்களே. அதான் ஒன்று முன்ன பின்ன பார்த்ததில்ல,
ஆனால் மனசில் இதை வச்சுக்காம கொஞ்சம் மூஞ்சி சிரிச்ச மாதிரியே வச்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணித்தான். இன்னைக்கு மட்டும் சமாளிச்சுட்டேன். உனக்கு எதை வேணா பலி. உங்க ப்ராஜெக்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த பிளைண்ட் பீப்புளுக்கு சவுண்ட்ஸ் வச்சு சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலாக நானும் இந்த மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் உங்கள் அளவுக்கு இன்னும் ட்ரை பண்ணல. கிழிஞ்சது ஓ பேசிக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் எப்போ கேட்டு புரிஞ்சு இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலாக கண் இல்லாதவங்க காது கேட்காதவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சின்ன வயசுலேருந்து அழுக வந்துடும். அப்போ உங்களுக்கு என்ன வயசு? அப்போ நீங்க என்ன ப்ளீஸ் ப்ளீஸ் வெயிட். உங்களோட முதல் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். ஏன்னா அது ஒரு கிரேட் கேள்வி. நான் ஃபீலிங் ஆயிட்டேன். ஐயோ இந்நேரம் பார்த்து ஒரு கதையும் தோண மாட்டேங்குதே. எப்படி சமாளிப்பாரனோ? மாட்டிக்கிச்சு. எனக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு பாவம் 90 வயசு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சுச்சு வந்துருச்சு. சுச்சு போகும்போது ஒரு நாய் குறுக்கால வந்து அந்த நாய் வரட்ட எங்க பாட்டி ஓடும்போது கால் தடிக்க கீழே விழுந்து செத்து போயிட்டாங்க. இந்த கடைக்கு இவ்வளோ ஃபீலிங்ஸா? அது எப்படி நீங்க கேட்கலாம்? பிகாஸ் அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அப்படி நாய் கத்துறது தெரிஞ்சு தானே கேக்குறீங்க? நாய் கத்துறது கேட்டா போதும் இல்லையா? பார்க்கணுங்கிற அவசியம் இல்லையா? ஓ சாரி. ஆட்டோ ஸ்டாப். அப்ப இருந்து கண்ணு இல்லாதவங்களுக்காகவே சார் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சேன். சார் அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு எனக்கு தோணுச்சு. சார் என் வாழ்க்கை தியாகம் பண்ணேன். அப்பதான் டாக்டர் மௌலி சந்திச்சேன். அவங்க மியூசிக் கிளாஸ் வந்துருச்சு. நாங்கள் இங்கேயே இறங்கிக்கிறோம். உங்கள் ஸ்டோரி கேட்டால் ரொம்ப பரிதாபமாக இருக்கு. எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு சோகம். உங்கள் பாட்டியை பற்றி சொல்லும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பாட்டி தான் ஞாபகம் வந்துச்சு. பாவம், என்ன செஞ்சிட்ருக்காங்களோ. எனிவே டேக் கேர். மறுபடியும் சந்திப்போம். வா அசோக். நீ என் கையில் ஒரு நாள் மாட்டுவேடி. சார் ஆட்டோ கட் பண்ணுங்க சார். என்ன திடீர்னு கிளம்பிட்டா? அவ்வளோதானா? சேர்ந்தாப்புல 1 மணி நேரம் கூட என்னால் அவ கூட சமாளிக்க முடியல. இதுலேருந்து நான் போய் ஒரு நாள் முழுக்க அவ கூட இருந்து என்னை புரிய வச்சு என் லவ்வை சொல்லி கஷ்டம்தான். பேசாமல் வந்த வழியே அதே ஆட்டோவில் திரும்பி போட வேண்டியதான். நமக்கெல்லாம் இங்கே லவ் கிவன். என்ன இங்கே நிற்கிறீங்க? போகல? என்ன அசோக்கு வேற கிளாஸ் முடியறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகுமாமா. வெயிட் பண்ணுறதா இல்லை எங்கேயாவது போயிட்டு வரலாமா? ஒன்றும் புரியல. என் கூட பீச்சுக்கு என் கூட பீச்சுக்கு வரீங்களா?
போலாமே. டைம் ஆச்சு. வாங்க வாங்க போலாம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் அண்ணே அண்ணே ஒண்ணு எவ்வளோ? 100 ரூபாமா? ஒன்றாங்க. என்னங்க? ஒரு முழம் மல்லி. என்னக்கா நீயே வாங்கிக்கிற? ஏன் வாங்கி தர ஆள் இல்லையா? அடி பிச்சிருவேன். பேச்ச பாரு. போடா. புடிங்க. போலாமா? எது போலாமாவா? பீச்சுக்கு வந்தீங்க, பஞ்சு மீட்டை சாப்பிட்டீங்க, சுண்டல் சாப்பிட்டீங்க, மக்காச்சோளம் சாப்பிட்டீங்க, போலாம் வாங்குறீங்க, அவ்வளோதானா? வேற என்ன? பீச்சுக்கு கூப்பிட்ட உடனே நான் ஏன் வந்தேன்னு நினைக்கிறீங்க? உங்க கூட சுத்தவா? தனியா வரதுக்கு பயம். உங்களை பார்த்தா கொஞ்சம் நல்லவரா தெரிஞ்சீங்க. சரி, நமக்கு இன்னைக்கு ஒரு ஆடு சிக்கிருச்சுன்னு அப்படியே உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன். காஃபி சாப்பிடலாமா? ஓகே ஓகே ஓகே, நான் அப்புறம் சந்திக்கலாம். ஓகே ஓகே. என்ன சார், கரெக்டா காசு கொடுக்குற நேரம் பார்த்து எஸ்கேப் ஆயிட்டீங்க? அப்பா அம்மாலாம் எங்க இருக்காங்க? அப்பா அம்மா 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷன். அதான் பிரச்சனையே. அம்மாக்கு அப்பா கிட்ட எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம்தான். ஹிஸ்டீரியா பேஷண்ட் அம்மா. ஒரு நாள் அப்பாவோட ஆஃபீஸ்ல வேலை செய்யற பொண்ணை வச்சு யாரோ ஏதோ கதை கட்டி விட அம்மாவுக்கு ஏறிக்குச்சு. ஏன் வெளிய போய் பேசுன? ஐயோ, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய பண்ண தெரியல. நீ எனக்கு எதுவும் சொல்லி புரிய வைக்க வேண்டாம், ஓகே? ஒரு சாரி மட்டும் சொல்லிடு ப்ளீஸ். ஆனா நீ பண்ணலன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத. நான் ஏன் சாரி கேட்கணும்? நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே. அம்மா ரூம்ல போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. அப்புறம் நான் அம்மாவை பார்க்கவே முடியல. அம்மா இருந்த அதிர்ச்சியில அப்பாவும் கொஞ்ச நாள்லயே சூசைட் பண்ணிக்கிட்டாரு. நமக்குள்ள நடக்கிற பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்க்கு டைம்க்கு உடனே ஒரு சாரியோ தேங்க்ஸோ சொல்லிக்கிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். தேவையில்லாத ஈகோ வந்து தடுத்து நிமிஷங்கள் தள்ளி வர சாரி, வருஷங்கள் தள்ளி வர தேங்க்ஸ், சாகுற வரைக்கும் வழியாமலே போற கண்ணீர், இப்படியே போய் போய் எல்லாம் ஈகோ. இதுலயும் சில பேர் இருக்காங்க, ஒரு கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்ல மாட்டாங்க.
சொன்னா உங்க கிரீடம் குறைஞ்சிடும். ஆக்சுவலி ஐ ஹேட் ஆல் தீஸ் பீப்புள். சாரியாவது தேங்க்ஸ் ஆகுது. எனக்கு குட் மார்னிங் சொன்னாலே குட் ஈவினிங்கில் தான் கேட்கும். ஐயோ கடவுளே, எனக்கு ஈகோ இல்லை, ஹியரிங் ப்ராப்ளங்கிறது இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க? 10 வயசு குழந்தையா அனாதை ஆயிட்ட என்ன உதவுங்கரங்கள் வித்யாகர் சார் தான் எடுத்து வளர்த்தாரு. அங்கேயே படிச்சு வளர்ந்தேன். படிச்சு முடிச்சுட்டு எல்லார் மாதிரியும் சுயநலமா வேலைக்கு போக பிடிக்கல. அதான் நான் கஷ்டத்துல இருந்தப்போ கிடைச்ச ஹெல்ப்பையும் அன்பையும் நான் இப்போ 4 பேருக்கு ஷேர் பண்றேன். அழகான வாழ்க்கை. சாரி 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 டயத்துக்கு சொன்னா ராம், I don't know. I'm so happy today. சுதந்திரமா ஃபீல் பண்றேன், சேஃபா. நீங்க என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. ஹலோ ஹலோ கொடுங்க. ஹலோ 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 ஹலோ. எப்ப பார் போன்ல. அப்படி யார்கிட்ட பேசுறீங்க? சாரி சாரி சாரி, ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன். சாரி சாரி. ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ் ராம். உங்களை முதல்ல ஹாஸ்பிட்டலில் பார்த்தப்பவே எனக்கு உங்கள் மேலே ஒரு இம்ப்ரெஷன் வந்துச்சு. பாவம் கலந்த ஒரு பரிதாபம் கலந்த ஒரு அட்ராக்ஷன். ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ் ராம். என்ன இப்படி டெய்லியும் பீச்சுக்கு கூட்டிட்டு வருவீங்களா? டெய்லியும் கஷ்டம். வீக்லி, அட்லீஸ்ட் மந்த்லி. ஏன் எதுவும் பேச மாட்டீங்க? எனக்கு உங்க மேல ஒரு இம்ப்ரெஷன் வந்துச்சு. பாவம் கலந்த ஒரு பரிதாபம் கலந்த ஒரு அட்ராக்ஷன். நான் இப்படி யார்கிட்டையும் கேட்டதில்லை. உங்களை பார்த்தா கேட்கணும்னு தோணுச்சு. ராம் ராம் ராம், என்ன இப்படி டெய்லியும் பீச்சுக்கு கூட்டிட்டு வருவீங்களா? டெய்லியும் கஷ்டம். வீக்லி, அட்லீஸ்ட் மந்த்லி. ஏன் எதுவும் பேச மாட்டீங்க? நான் இப்படி யார்கிட்டையும் கேட்டதில்லை. உங்களை பார்த்தா கேட்கணும்னு தோணுச்சு. ராம் 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 ராம். என்ன மச்சான், எவ்வளவு கத்தாலும் திரும்ப மாட்டான் அவன். நம்மாலு மச்சி, நம்மாலா? என்னடா சொல்ற? ராம் ராம்
ஹலோ டேய் எங்கடா இருக்க இப்போ சொல்றேன்ல. மாறி டேய் ஏறா சீக்கிரம் ஏறா போடி ஏ பரம்போக்கு போறாங்க டக்கு வண்டி எடு போ போ போ